ரயிலின் மேற்கூரையை உடைத்து வங்கிப் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். அதேபோன்று சேலத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். முதலில் சுப்பிரமணி, தற்போது நடைபெற்று வரும் விசாரணை எந்தெந்த கோணங்களில் செல்கிறது? அந்த கொள்ளை நடந்த ரயில் பெட்டியில் தமிழக ரயில்வே காவல்துறையினர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். எழும்பூர் டிஎஸ்பி ரவிக்குமார் தலைமையிலான ஒரு குழுவினர் தற்போது அந்த ரயில் பெட்டி துளையிடப்பட்ட அந்த ரயில் பெட்டி மேல் ஏறி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு அளவு அது துளையிடப்பட்டிருக்கிறது, அதோட அளவு என்ன என்பதை முழுவதுமாக துல்லியமாக அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல எந்த கருவி மூலமாக அது துளையிடப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக அந்த ஆய்வு பணி நடந்து கொண்டிருக்கிறது. தடய அறிவியல் துறையை சேர்ந்த ஒரு அதிகாரியும் அவரோடு அந்த ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. நேற்று இந்த ரயில் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த பிறகு மீண்டும் சேத்துப்பட்டு யார்டுக்கு சென்றது. அதன் பிறகு பார்சல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்தபோது 7 ஊழியர்கள் பணியில் இருந்திருக்கிறார்கள். அந்த 7 ஊழியர்களிடம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கண்காணிப்பு கேமராவில் காட்சிகளில் ஏதாவது பதிவாகியிருக்கிறதா என்ற கோணத்தில் நேற்று முழுவதுமாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காட்சிகளில் எந்த ஒரு விஷயமும் தெரியவில்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சந்தேகப்படக்கூடிய அந்த சம்பவம், அதாவது கொள்ளை நடந்த இடம் எது என்பதை கண்டறியும் நோக்கில்தான் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 வருடத்திற்கு முன்பாக இதே போல மேல்மருவத்தூர் அருகே பார்சலில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை மும்பையை சேர்ந்த கொள்ளையர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஆனால் அது மேற்கூரை மீது ஏறி துளையிட்டு கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு கொள்ளை சம்பவம் அல்ல, பூட்டை உடைத்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். அந்த கொள்ளையர்களுடைய கைரேகைகளையும் நேற்று எடுக்கப்பட்ட கைரேகைகளையும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதே போல கார்டு, அதாவது விருத்தாச்சலத்தில் இருந்து எழும்பூர் வரை எழும்பூர் ரயில் நிர்வாகத்தை ரயில்வே சேர்ந்த கார்டு பயணம் செய்திருக்கிறார். நேத்ரா மீனா அவரது பெயர். அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல பாதுகாப்பிற்கென்றாக வந்திருந்த 9 ஆயுதப்படையை சேர்ந்த காவலர்கள், அதாவது உதவி ஆணையர் தலைமையிலான 9 காவல்துறையினர் சேர்ந்தவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களிடம் ஆயுதம் இருந்திருக்கிறது, பாதுகாப்பிற்காக ஆயுதம் வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் உதவி ஆணையர் அந்த பணம் இருக்கக்கூடிய பெட்டி அருகிலே தங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மற்றவர்கள் S1 கோச்சில் பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். இடைப்பட்ட நேரத்தில், அதாவது சேலத்திலிருந்து விருத்தாச்சலம் இந்த பகுதிக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த கொள்ளை நடந்திருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது மேலும் ஒரு கேள்வி எழுகிறது. முன்கூட்டியே கொள்ளையர்கள் அந்த மேற்கூரையை அறுத்து வைத்து விட்டு, அதாவது துளையிட்டு விட்டு சிக்னல் பகுதியில் ரயில் நின்று கொண்டிருக்கும் போது சுலபமாக மேலே ஏறி அந்த ஓட்டையை சுலபமாக உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே ரயில்வே யார்டில் இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் விசாரணை நடத்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். அங்கு உள்ள சேலத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகளிடம் இது தொடர்பாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிகிறது. கார்த்திகேயன். சுப்பிரமணி, ரயில் பயணித்த பாதையில் எங்கெங்கெல்லாம் இருந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் பெறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? குறிப்பாக அதிக அளவில் பயணிகள் ஏறக்கூடிய ரயில் நிலையங்கள் எது என்பது கணக்கிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் டவுன், அதே போல சேலம் ஜங்ஷன், அதே போல விருத்தாச்சலம், விழுப்புரம், இது போன்ற முக்கியமான ரயில் நிலையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை நேற்று இரவில் இருந்தே ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக சிக்னல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த கொள்ளை நடந்திருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனால் இது மட்டுமல்லாமல் இது போன்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய கொள்ளையர்கள் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பணம் இருக்கக்கூடிய விஷயம் கொள்ளையர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு உதவி இருக்கிறார். அவர் யார் என்பதை கண்டறியும் நோக்கில் தான் காவல்துறை தங்களுடைய விசாரணை சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவரை பிடித்து விசாரித்த பிறகு கொள்ளையர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்குவோம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக சேலத்திலிருந்து சென்னை வரக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் தான் ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான பணம் கொண்டு வரப்படுவது வழக்கமான ஊழியர்கள் தான் இந்த பணத்தை பேக்கிங் செய்து அந்த பெட்டியில் ஏற்றியிருக்கிறார்கள். எனவே எத்தனை ஊழியர்கள் இதில் பணியில் இருந்திருக்கிறார்கள். ரயில்வே பார்சல் ஆபீஸில், அதாவது சேலத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே பார்சல் ஆபீஸில் இன்சார்ஜ் இருக்கிறாங்க. அவர்களிடமும் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ரயில்வே பாதுகாப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன்.